அனைவருக்கும் அன்பான வணக்கம். என் பெயர் சி. ஆ. புவன அபிராமி. அன்பின் சங்கமம் நடத்தும் கதை சொல்லும் போட்டி. ஒரு சிறு கதை பார்ப்போமா? கண்ணாடி தத்துவம். ஒரு பெரியவர் தினமும் தன்னோட முகத்தை கண்ணாடியில பார்த்துட்டே இருப்பாரு. ஆனா பக்கத்து வீட்டு இளைஞனுக்கோ குறுகுறுப்பு. என்ன கண்ணாடி இது? ஒருவேளை மாயாஜால கண்ணாடியா இருக்குமோ அப்படின்னு அவனால ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியல. உடனே போய் அந்த பெரியவர்கிட்ட கேட்கிறான், ஐயா, இது சாதாரண கண்ணாடி தானே அப்படின்னு. அதுக்கு அந்த பெரியவர், ஆமாப்பா தம்பி, இது சாதாரண கண்ணாடி தான், இதுல என்ன உனக்கு சந்தேகம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லையா, தினமும் உங்க முகத்தை இதுல பார்த்துட்டே இருந்தீங்களா, அதான் கேட்டேன் அப்படின்னு இளைஞன் சொல்றான். அதுக்கு அந்த பெரியவர், கண்ணாடி கூட நம்ம வாழ்க்கைக்கு உபயோகமாகக்கூடிய பல பாடங்களை கற்றுத்தருது தம்பி அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த இளைஞன், என்ன கண்ணாடியில பாடமா, அது எப்படி அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பெரியவர், அப்படி கேளு. இப்போ போய் நீ உன் முகத்தை கண்ணாடியில பார்த்தேன்னா உன் முகத்துல இருக்க அழுக கண்ணாடி காமிக்கும். ஆனா அது எப்படி இருக்கோ அப்படியே தான் காமிக்கும், மிகையாகவோ இல்லை குறையாகவோ காட்டாது. அது மாதிரிதான் நீ யார்கிட்டயாவது அவங்க கிட்ட குறை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சுன்னா அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் சொல்லணும். மிகையாவோ குறையாகவோ சொல்லக்கூடாது. அதாவது துரும்ப தூணாக்கவும் கூடாது, கடுக மலையாக்கவும் கூடாது. இது கண்ணாடியினுடைய முதல் பாடம் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றாரு. அதுக்கு அந்த இளைஞன் ஆர்வத்தோட, அதுக்கடுத்து என்ன ஐயா அப்படின்னு கேட்குறான். கண்ணாடியினுடைய இரண்டாவது பாடம், நீ போய் உன் முகத்துல இருக்க அழுக்கோட அந்த கண்ணாடி முன் நின்னா அது உன் முகத்துல இருக்க அழுக்க காட்டும். நீ விலகிட்டானா அது மௌனமாயிடும். அது மாதிரிதான் யார்கிட்டயாவது குறை இருக்குன்னு நீ கண்டுபிடிச்சேன்னா அவங்க கிட்ட நேரடியா போய் சொல்லணும். அவங்க பெண் என்று பேசக்கூடாது. அது ஒரு தவறான பழக்கம். இது கண்ணாடி உணர்த்தும் இரண்டாவது பாடம். மூன்றாவது பாடம் என்ன தெரியுமா? இப்ப போய் நீ கண்ணாடி முன் நின்னா அது உன் முகத்துல இருக்க அழுக்க காட்டுது. ஆனா அது மேல உனக்கு எரிச்சலோ கோபமா வருதா அப்படின்னு அந்த பெரியவர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த இளைஞன், இல்லையே, நான் அந்த கண்ணாடியை பத்திரமா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றான். அது மாதிரிதான் யாராவது வந்து உன்கிட்ட, தம்பி நீ தவறு செய்யறப்பா அப்படின்னு சொன்னா அவங்க மேல எரிச்சலோ கோபமோ படக்கூடாது. அதுக்கு பதிலா நம்மளோட தவறை திருத்திக்கதா பார்க்கணும். இது கண்ணாடியினுடைய மூன்றாவது பாடம் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றாரு. இதுக்கு அந்த இளைஞன், கண்ணாடியில இவ்வளவு பாடமா, இத்தனை நாளா தெரியாம போச்சே, இனிமே நானும் என்னோட முகத்தை கண்ணாடியில பார்த்தா இந்த கண்ணாடி தத்துவத்தை கண்டிப்பா மறக்க மாட்டேன் ஐயா அப்படின்னு புன்னகச்சிட்டே சொல்லிட்டு அவனோட வீடு திரும்புறான். என்ன நண்பர்களே, நீங்களும் உங்க முகத்தை கண்ணாடியில பார்த்தா இந்த கண்ணாடி தத்துவத்தை மறந்துடாதீங்க. கண்ணாடி கூட நமக்கு பல பாடங்களை வழங்குது. இந்த பாடங்களை நம்மளும் கடைபிடிப்போம். இது நம்ம வாழ்க்கைய அழகாக்கும். நன்றி, வணக்கம்.